வெண்பாவ காணோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ மிக பெருசா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம மல்லியும், விஜயும் இப்ப என்னதான் எதுவுமே முடியல அப்படிங்கிற மாரி வீட்டுக்கு போனாலுமே கூட, உண்மையிலேயே மல்லியோட மனசுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு ஏதோ மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற மாரி சொல்லி, நம்ம மல்லியோட மனசுக்குள்ள ஒரு ஒளிமணி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது வெண்பாவ சீக்கிரமா போய் காப்பாத்த சொல்லி. அதாவது இங்க நம்ம விஜயும், மல்லியும் அடுத்ததா ஒரு சில சம்பவங்கள செய்ய போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மல்லி இப்போ அதாவது இதுக்கு முன்னாடி வாட்ச்ல லொகேஷன் இப்படி பல விஷயங்களை வச்சு வெண்பாவை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ மல்லியோட மனசு அதாவது வேவ் லென்த் இருக்கு இல்லையா, மல்லிக்கும் வெண்பாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேவ் லென்த் அதை வச்சு இப்போ நம்ம வெண்பா இருக்கக்கூடிய இடத்த மல்லி கண்டுபிடிக்க போறாங்க. எப்படா இது சாத்தியம், இது உண்மையிலேயே நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் இது எல்லாமே சாத்தியமாக போகுது. அதே மாதிரி நம்ம விஜயா இருந்தாலும் சரி, மல்லியா இருந்தாலும் சரி, வெண்பா இப்போ காணாம போனதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறதுனால இங்க இப்போ இந்த கதிரேசனுக்கு உண்மை தெரிஞ்சு கதிரேசன் இப்போ நம்ம விஜயையும் மல்லியையும் வச்சு வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கோர்ட் சொன்னதுனாலதான் நான் விட்டேன், இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் விட்டுருக்க மாட்டேன், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க, என் பேத்தி இப்போ இங்க வந்தாகணும், என் பேத்தி அதாவது வெண்பா உங்களுக்கு மட்டும் வாரிசு கிடையாது, எனக்கும் வாரிசு தான், எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு, உங்க மேல நான் கேஸ் போட்டுருவோம் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கதிரேசனுக்கு வெண்பா காணாம போனது இப்போ முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முக்கியம்தான். பட் அதை விட பல மடங்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெண்பா காணாம போயிருக்காங்க, கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாங்கிட்ட சொல்லல, அதாவது விஜயும் மல்லியும் சொல்லல அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் கதிரேசன் இப்போ புடிச்சு தொங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்த கதிரேசனை அடிச்சு போட்டு வெளுத்து கட்டினா உண்மையிலே சூப்பரா இருக்கும். ஏற்கனவே நம்ம விஜயும் மல்லியும் வெண்பாவை தொலைச்சிட்டு ரொம்ப கதறிட்டு இருக்காங்க. இன்னும் வேற அதாவது எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ நம்ம விஜயையும் மல்லியும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ கமிஷனர் கிட்ட எல்லாம் சொல்லிட்டோம், அதாவது ஏற்கனவே கமிஷனர் கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இப்போ நம்ம வெண்பாவை தேடுற ஒரு முயற்சியில போலீஸ் படையே அலைஞ்சுகிட்டு இருக்கு. அவங்க கிட்ட கூட இந்த வெண்பாவை கடத்தின அந்த ரவுடி கும்பல் இப்போ டிமிக்கி குமி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த தீபிகா இதுல வசமா மாட்டியிருந்தா அப்படின்னா உண்மையிலேயே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஒரு விஷயம் நடக்கல, என்னடா அது தீபிகா தப்பிச்சிட்டாலே, அதாவது வெண்பா இன்னொருத்தங்க கிட்ட மாட்டியிருந்தாலுமே கூட தீபிகா தானே முதல்ல வெண்பாவை கடத்தினது, தீபிகாவோட கதையை முடிக்கணும், தீபிகாவை பத்தின உண்மைகள் தெரியணும், வெண்பாவை கடத்தினது தீபிகா தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப என்னதான் ஆகுது அப்படின்னா, நம்ம விஜயும் மல்லியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருவோம், கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி போயிட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம மல்லி யோசிச்சு பாக்குறாங்க, எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதுவும் இல்லாம வெண்பா ஒரு லேடி கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதாவது ஏற்கனவே அந்த லேடியை பத்தி அங்க போய் விசாரிச்சாங்க, அந்த லேடி எதுக்காக அங்க வருவாங்க, என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் தெரிய வந்துச்சு. அதுவும் இல்லாம நம்ம மல்லி அங்க போயிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க, எனக்கு ஏதோ ஒரு இதாவே இருக்கு விஜய், அதாவது நம்ம ஒரு வீட்டுக்கிட்ட இப்போ ஒரு லேடியை பார்த்தோம்ல, அந்த லேடியை பார்த்தா ஏற்கனவே நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் மூளையை கசக்கி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த லேடி கடைசியா பார்த்துட்டு போன ஒரு லுக், அதாவது இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லேடி அப்படியே தப்பிச்சு ஓடினாங்க இல்லையா, அந்த ஒரு டைம்ல நம்ம மல்லிய பார்த்த லுக்கு, அதுவும் இல்லாம அவங்க சொன்ன பதிலுக்கும் அவங்க பார்த்த லுக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. அதே மாதிரி அங்கதான் அதாவது அங்க இருக்கும்போது வெண்பாவோட மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அதாவது இங்கதான் அதாவது நம்ம மல்லியோட மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, வெண்பா இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த மாதிரி எதுவுமே எனக்கு பண்ணல, கண்டிப்பா நம்ம அங்க இருக்கும்போது வெண்பா அங்கதான் இருந்திருக்கா, எனக்கு இப்பவும் நல்லாவே தோணுது, கண்டிப்பா வெண்பா இருக்கக்கூடிய இடத்த நான் இப்பவே கண்டுபிடிச்சாகுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லி இப்போ விஜய் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றது மட்டும் இல்லாம உடனடியா அங்கிருந்து ஆட்டோ எடுத்துட்டு கிளம்புறாங்க. எங்க வராங்க அப்படின்னா அடுத்துதான் அந்த லேடியோட வீட்டுக்கு பக்கத்துலயே வராங்க. ஏற்கனவே உங்க லொகேஷன் எல்லாம் மாத்திட்டாங்க, இடத்த எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க, பட் இருந்தாலும் அங்கிருந்து நம்ம மல்லியோட
அந்த ஒரு தேடல் வந்து தொடங்க போகுது. கடைசியில அது வெண்பாவ போய் பார்க்கிற வரைக்கும் வந்து அந்த ஒரு டைம்ல தான் இந்த ஒரு தேடலே முடியுது. ஏன்னா அங்க போயிட்டு வந்து இன்னும் தரவா செக் பண்ணும்போது உண்மையிலேயே வெண்பாவ இங்க தான் கடத்தி வச்சிருந்திருக்காங்க. இன்னும் வந்து வெண்பாவோட அதாவது காதுல இருக்கக்கூடிய கம்மலு, அடுத்ததா வந்து வெண்பா வந்து விட்டுட்டு போன க்ளூ இப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் மல்லி வந்துட்டு கடைசியில இந்த ரவுடிங்க, அதாவது இங்க அந்த லேடி, அதுக்கப்புறம் வந்து வெண்பாவ வந்து விக்கிறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த ரவுடிங்கள்லாம் ஒரே இடத்துல வந்து இருக்காங்க. நம்ம மல்லியும் வந்து அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. வெண்பாவ பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா வெண்பாவ எப்படியோ ஒரு வழியா உயிரோட பார்த்துட்டோம். ஆனா அதே சமயத்துல வெண்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, மயக்கமான நிலைமையில இருக்காளே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்து பயங்கரமான ஒரு ஷாக்லயும் இருக்காங்க. அதே சமயத்துல விஜயும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி தான் வந்தாங்க. கடைசியில போலீஸோட இப்படி மாஸ் என்ட்ரி குடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கல. அதாவது இது தேவையே இல்லாத ஒரு விஷயம். அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய்யும், மல்லியும் என்ட்ரி குடுத்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா, அங்க கிட்டத்தட்ட வந்து 100, 150 குழந்தைங்க வந்து இருக்காங்க. அதாவது எல்லாரையுமே கடத்தி இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, விக்கிறாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்ப கும்பலோட வந்து மாட்றாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய், மல்லி இவங்க எல்லாருமே மாஸ் காட்டி வெண்பாவையும் வந்து காப்பாத்துறாங்க. அதே மாரி அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் வந்து காப்பாத்துறாங்க. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய சம்பவமாவே நடந்துருச்சு. அடுத்தடுத்து எல்லாமே வந்து நல்லபடியா முடிஞ்சது. வெண்பாவை இவங்க நல்லபடியா காப்பாத்துனது. இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.